And girls, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டஃப் தான் வந்து பார்க்க போறோம். As thumbnail suggests, இந்த bull marketல எங்கெல்லாம் நான் பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்குறேன், ஒரு டிஃபைன்டான ஒரு bull marketக்கு பக்கத்தில் கூட இல்லை அப்படிங்கிறத தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்புகிறேன். போன bull market நம்ம $3 trillion வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட் கேப் போனது வந்து பார்த்தோம். இந்த வாட்டி அதை விட மினிமம் ஒரு 2லேருந்து 3 மடங்காவது மார்க்கெட் சைஸ் ஆனது க்ரோ ஆக போகுது. ஸோ அதனால் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பாக்கெட்டில் மணி ஃபில் பண்ணுறதுக்காக வந்து காத்துட்டு இருக்குது. இது வந்து எந்த மாதிரி நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, லைக் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம கிரிப்டோ மார்க்கெட் ஏஜ் ஆக புது புது ப்ராஜெக்ட்ஸ் வர எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நம்ம ஓரளவுக்கு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண தான். ஏன்னா இப்போ 2018, 19 அந்த மாதிரி டைமில் 17லலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் எதில் காசு போட்டாலும் வந்து பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். பட் இப்போ எப்படிடான்னா 18, 19 ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது, 2021 ப்ராஜெக்ட்ஸ், 2022 அதுலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெட்டாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேட் அவே ஆகிடுது. அதில் நம்ம மணி போட்டோம்னா பெருசாக ஒன்றுமே க்ரோ ஆகாது. சில வாட்டி நம்ம மணியும் லூஸ் பண்ண வந்து சான்சஸ் இருக்குது. சரி, இந்த புல் மார்க்கெட்டில் நான் எங்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்க்குறேன், மெயினாக நம்மக்கிட்ட ஒரு சில $100s இருக்கும், $1000s இருக்கும். நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ் எங்கே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எதிர்பார்க்கலாம், போனாட்டி மெட்டாவாஸ் பார்த்தோம், அந்த மாதிரி இந்த வாட்டி என்ன ட்ரெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். என்னடா வளன்னு பேசுகிறேன் தவிர எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க. லெட்ஸ் கெட் இன் ரைட் நோ, ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து பார்ப்போம். நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. என்னெல்லாம் ட்ரெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதுலேருந்து, இப்போ ETF வச்சு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுலேருந்து, லைக் இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிரிப்டோ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஏஜ் ஆக ரொம்பவே டீசென்ட்ரலைஸ்டாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்றதான் வந்து சொல்லணும். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து, டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது குட்டியாக தான் வந்தது. பட் எல்லாருமே வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. அதில் தான் ஸ்டேக் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெல் அண்ட் குட் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பட் இப்போது எல்லா சைட்லேருந்தும் இந்த ரெகுலேட்டரி ஸ்க்ரூட்டனிலேருந்து எக்ஸ்சேஞ்சில் பேட் பிளேயர்ஸ் லைக் FTX வாஸ் ஸோ பிக், அதுவே வந்து ஒரு பிளாக் பிளேயராக வந்து ஆனக்கப்புறம் people started to lose their trust into centralized exchanges. ஸோ அப்படிங்கிறனால போன வாட்டி விட இந்த வாட்டி இந்த டீசென்ட்ரலைசேஷன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னெவிட்டபிளாக பெரிய லெவலில் வந்து இருக்க போகுது. இந்த டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் யூனிஸ்வாப் அதுவும் பயங்கரமாக வந்து க்ரோ ஆகும். அண்ட் ஃபினான்சஸ் லைக் ஆவே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் பயங்கரமாக க்ரோ ஆகும். இதை தொடர்ந்து இப்போ நிறைய இதுலாம் கூட இப்போ டீசென்ட்ரலைஸ் சோஷியல் மீடியா நரேட்டிவ்லாம் இப்போது பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. அப்புறம் ரியல் வேர்ல்டு அசட்ஸ் வந்து டிஃபை இந்த Web3ல வந்து கொண்டு வரதும் பெரிய லெவலில் பூமாக வந்து இருந்துட்டு வந்துருக்குது. பீப்புள் இப்போது எக்ஸ்சேஞ்சஸை தாண்டி நிறைய பேர் வேலட் வந்து ப்ரிஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் டீசென்ட்ரலைஸ்டு பர்பச்சுவல் ட்ரேடிங் கூட டீசென்ட்ரலைஸ்டு இதில் தான் வந்து பண்ணுறாங்க. முன்னாடிலாம் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் தான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணுறவங்க இப்போ டீசென்ட்ரலைஸ்டுக்கு வந்து மாறிட்டாங்க. ஸோ மோர் லைக் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் பெரிய பங்கு அப்படிங்கிற இந்த டீசென்ட்ரலைசேஷனுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த கிரிப்டோ Web3 அப்படிங்கிறது மோர் லைக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது தானே. சரி, ஓகே, இந்த மாதிரி உட்காந்து கருத்து சொல்கிறத விட நம்ம இப்போ வந்து மெயினான விஷயத்துக்கு வந்து போவோம். இப்போதைக்கு வந்து ETF நாளைக்கு ஆர்க்ஸோட ஃபைனல் டெட்லைன் வந்து வருது. இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது அப்ரூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டில் இப்போதைக்கு வந்து அப்ரூவ் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ETF அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம். அதுவும் இப்போ US மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டாப் ஃபர்ம்ஸ் வந்து ETFs வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகப்பட்டு அது லீகலாக வந்து லைக் கொண்டு போனாங்கன்னா நார்மல் இன்வெஸ்டர்ஸ் லைக் இப்போது ETF அப்படிங்கிறது நம்ம எதோட ஒப்பிடலான்னு வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். நிறைய பேருக்கு கிரிப்டோ வந்து யூஸ் பண்ண வந்து தெரியாமல் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டு அப்புறம் ரெகுலரான பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்களே அவங்க பேங்கிங் சர்வீசஸ் மூலயமா இந்த ETFல வந்து டேரெக்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ண வந்து வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் சேம் டைம் இப்போ பிட்காயின் ஒரு பீஸ் பிட்காயின் வந்து என்ன தான் சட்டோஷியாக டெசிமல்ஸில் நம்மளால் எவ்வளோ டிவிசிபிளாக வாங்க முடிஞ்சால் கூட பட் தே ஸ்டில் திங்க் லைக் 0.001 குவான்டிட்டி தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ETF அப்படின்னும் போது லைக் ரொம்ப சின்ன பீஸாக தான் இருக்கும். ஒரு $30 ஒரு $40-50 இந்த மாதிரி ஒரு சில $100 வரைக்கும் தான் வந்து போக வாய்ப்பு இருக்கனால இன்னும் பீப்புளுக்கு வந்து வாங்குறதுக்கான அந்த சைக்காலஜியும் வந்து பெட்டராக இருக்கும் அண்ட் வாங்குறதுக்கான அக்சஸும் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் மோர் மணி அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நடக்கும். அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துலையும் கிரிப்டோ வேற லெவலில் போகும். ஸோ அதனால் ஒரு ETF அப்ரூவ் ஆகுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இது ஈஸிலி வித்தின் டேஸ் கிரிப்டோ மார்க்கெட்டை 80K 100K கூட
இந்த பிட்காயினை வந்து டெலிபோர்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கான சக்தி அப்படிங்கிறது இந்த இடிஎஃப்க்கு வந்து இருக்குது. அதனாலே இந்த புல் மார்க்கெட் இந்த இடிஎஃப்ஓட ஸ்பெகுலேஷனாலே பெரிய லெவலில் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத் அப்படிங்கிற மேபி ஒரு ஆச்சரியமாகவே இருக்காது. மேபி ஒரு 8 ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு க்ரோத் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? சரி, இதை தொடர்ந்து இப்போ பிட்காயின் எப்படி வந்து இருக்குது, அதுவும் இப்போவே அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரொம்ப ப்ரீ புல் வந்து இருக்கும். அண்ட் தமிழ் கிரிப்டோ டெக் பிரதர் கூட வந்து சொல்லியிருந்தார், எலெக்ஷன்ஸ்லாம் ஆப்வியஸாக எலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, அதுவுமே அந்த மாதிரி பாலிடிக்ஸும் இதுக்குள்ளே வந்து சார்ந்து தான் வந்து இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும் போது கொஞ்சம் ஒரு மிட் புல்லில் இது வந்து ஒரு கிகாவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. போன வாட்டி எப்படி இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ்லாம் வந்து அவ்வளோதான் புல் மார்க்கெட்லாம் வந்துச்சு, கிளம்ப அடித்து எல்லோரும் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் மஸ்க் வந்து உள்ளே வந்தார். டெஸ்ட்லாம் வந்து நாங்கள் பிட்காயின் போர்ட்ஃபோலியோவில் எங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. பயங்கரமாக வந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இட்ஸ் வெரி இயர்லி டு கெட் தட் நியூஸ் இன் டு த மார்க்கெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு எப்படி வந்து இருக்குது பிட்காயின். சரி, இப்போ பிட்காயின் ஹால்விங் நோக்கி எப்படி வந்து போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இந்த பர்டிகுலர் இந்த புல் ஃப்ளாகு இந்த வெஜ் வந்து பிரேக் அவுட் ஆகி அப்சைடு இது வந்து ரொம்ப புல்லிஷாக தான் பிட்காயினோட பேட்டர்ன் வந்து இன்னுமே வந்து போயிட்டு வந்து இருக்குது. இன்னும் கீழே போகும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ மீன் லைக் அகெயின் 20Ks அந்த மாதிரிலாம் வந்து போகும் அப்படிங்கிறதுல இங்கேயே வந்து கிளியராக இப்போ நம்ம ஹால்விங் வந்து வந்துருச்சு. பீப்புளாக ஸ்டார்ட் அகெயின் புது பீப்புளெலாம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிரிப்டோக்குள்ளே இந்த இடிஎஃப் அண்ட் திங்ஸ்னால. அண்ட் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. இது மற்ற ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ஸும் வந்து இதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. இப்போ இங்கே இடத்துல ஒரு மேக்ஸிமம் ஒரு டீவியேஷன் மாதிரி வந்து அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு சின்ன சைட்வேஸ் வந்து வீக்லி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு 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 பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் சேம் டைம் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கனால மேபி நம்ம அகெயின் வந்து பார்த்தோம்னா திரும்ப மேபி அகெயின் ஒரு $35,000 அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாஷ் கிராஷ் மாதிரி வந்து ஆகி அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் வந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போதைக்கு திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். லைக் நீங்கள் மறுபடியும் இதுக்கு இல்லைனா 25 or 20,000லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக வாங்க முடிகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து அமையாது. பட் நம்ம யாருமே வந்து பிட்காயினில் மணி மேக் பண்ணுறவங்க பெருசாக வந்து இல்லை. வி ஆர் ஆல் ரீட்டெய்லர்ஸ். நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஆல் சீசன் அந்த மாதிரி. இப்போது இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸும் பெரிய லெவலில் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்டில் இப்போ வந்து பம்ப் ஆகிட்டு வந்து இருக்குது. ஏன்னா பிட்காயின் ஹால்விங் வருது, எல்லாமே பிட்காயின் அண்ட் ஸ்டப்ஸ்க்காக தான் ஒர்க் ஆகுறதுனால. ஸோ இதுதான் கைஸ் இப்போதைக்கு இருக்க விஷயம். வில் மேபி வெரி ஈஸிலி ஒரு 150K 200K அப்படிங்கிறது தான். 100K மேலே கன்சர்வேட்டிவாக வெரி ஈஸிலி பிட்காயின் கேன் கோ மார்க்கெட் கேப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். இப்போ மற்ற ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி ஓகேடா, இதெல்லாம் ஓகே, எங்கே காசு பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோவோட தமிழில் சொல்லியிருந்தேன். எங்கே காசு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போது இந்த ஐஓ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்குது கிரிப்டோவில். புதுசாக ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் இப்போ பினான்ஸ் லான்ச் பேடு, ஹியோபியில் வந்து இருக்குது, ஓகேஎக்ஸில் இருக்குது. லைக் எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து லான்ச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களோட இதில் வந்து ஐஓ வந்து பண்ணுவாங்க. இந்த ஐஓட ரிட்டர்ன்ஸை விட இப்போது புதுசாக இருக்கக்கூடிய லான்ச் பேடோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இப்போ ஏப் டெர்மினல் டாவ் கைண்ட் ஆஃப் ஒரு ரிலேஷனோட வந்தது. பயங்கரமான எக்ஸஸ் இப்போ இருக்க மார்க்கெட். இப்போ பெருசாக ஆல்ஸ்லாம் பம்ப் ஆகலைன்னா கூட ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸும் ஓரளவுக்கு நல்லா வித்ஹோல்ட் பண்ணுது. லைக் இப்போ இருக்கக்கூடிய டாப் லான்ச் பேட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப் டெர்மினல் வந்துருச்சு இன்னெவிட்டபிளாக. அதை தொடர்ந்து வந்து டாவ் மேக்கர் வந்து இருக்குது. இப்போ நியூ ஜென்ரேஷன் லான்ச் பேட்ஸ் லைக் புது லான்ச் பேட்ஸும் வந்து வருது மார்க்கெட்டுக்குள்ளே. இப்போ ரைசர் அப்படிங்கிற ஒரு லான்ச் பேட் வந்து வருது. தே ஆர் வெரி நியூ. லைக் இவங்களுக்கு டேரெக்டாக பினான்ஸ் கூடலாம் வந்து டைப் இருக்குது. அண்ட் சேம் டைம் கைரன் அப்படிங்கிற பண்ணுற ஒரு பெரிய ஒரு குரூப் அவங்களோட இன்வால்மெண்ட்டும் வந்து இருக்கனால புது லான்ச் பேட்ஸ் வருது. பீப்புள் ஏன்னா லான்ச் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் காசு அதிகமாக வாங்குவாங்க லான்ச் பேட்ஸ் விட. ஸோ லான்ச் பேட்ஸ் அவங்க பெட்டரான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால அண்ட் லான்ச் பேட்ஸில் மார்க்கெட் கேப் வேல்யூவேஷனும் கம்மியாக ஒரு ப்ராடக்டால் லான்ச் ஆக முடியும். ஸோ அதனால் பீப்புளும் சரி மோராக இந்த லான்ச் பேட்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்காக நீங்கள் லான்ச் பேட் டோக்கன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இல்லை. லான்ச் பேடாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் டோக்கனாக இருக்கட்டும், அந்த டோக்கனை ஹோல்ட் பண்ணி இப்போ எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். சேம் டைம் ஐஓவில் ஸ்டேக் பண்ணி நம்மளால் கொஞ்சம் புது டோக்கன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த லான்ச் பேட் கதையும் அதே தான். நீங்கள் லான்ச் பேட் டோக்கன் ஸ்டேக் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் அலோகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் மட்டும்தான் இந்த டோக்கன்ஸ் வந்து வாங்கணும். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பேடோ ஒரு எக்ஸ்சேஞ்சோட டோக்கனும் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப பெரிய லெவலில் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுன்னு ஒரு இது வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? 2018 அந்த மாதிரி டைமில் இந்த மாஸ்டர் நோட் கான்செப்ட் டேஷு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை போன வாட்டி இப்போ பினான்ஸோட லான்ச் பூல்லே வந்து
பெரிய லெவலில் ஹைப்டாக வந்திருந்த ரீஃபு, எஃப்எல்எம், எஸ்எக்ஸ்பி இந்த மாதிரி காயின்ஸாக கூட இருக்கட்டும், அவங்க வந்து என்ன தான் பண்ணுறாங்க இப்போ இவங்க ட்விட்டர்லேயே பெரிய லெவலில் ஏதோ ஒரு போஸ்ட் போகிறாங்களா, இல்லை ரியலாகவே ஏதாவது வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, கம்யூனிட்டியோட அட்டென்ஷன் எந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆக்ஸி இன்ஃபினிட்டியாக இருக்கட்டும், இந்த ஸ்டெப்பனாக இருக்கட்டும், ஆல்ரெடி அவங்களோட பீக் வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். நான் நம்புறதுமே கூட லைக் அவங்க வந்து பயங்கரமாகவே வந்து பார்த்துட்டாங்க. இனிமேல் அதே அளவில் போகிறதுவே வந்து கஷ்டம். அதை விட பெரிய அளவில் போகிறது அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஜென்ரேஷன் போன வாட்டி நம்ம சோல், அவாக்ஸ், லூனா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்த்தோம். அது 3 பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண லேயர் 1 ப்ராஜெக்ட்ஸ். இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்டாக அது இப்போ வந்து கன்வெர்ட் ஆகி மேபி இந்த வாட்டி ஆப்டோஸ் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணலான்றாங்க. செய் நெட்வொர்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. செய் வந்து ஒரு ஹேட்டட் ரேலியாக தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி இந்த இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, செலஸ்டியா, அது நல்லா பண்ணுறோன்றாங்க. இப்போ ஜிகே சிங்க்லாம் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே புது ப்ராஜெக்ட்ஸில் இப்போ புதுசாக ஒரு சார்ட் க்ளீனாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரிஃபரபுளாக இருக்கும். பட் நீங்கள் அதோட ப்ராஜெக்டோட டோக்கனாமிக்ஸ்லாம் வந்து பாருங்கள், பெரிய அளவு டம்ப் ஆகும் அந்த வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ புது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளாக் செயின்ஸ் என்னும்போது ரேசர் வந்து அவங்களுக்கு எந்த விதமான டோக்கனும் வந்து கொண்டு வர போதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து லான்ச் ஆகுது. அவங்களோட வேப்பர் வேலட்டும் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. இந்த இது இருக்காங்க பார்த்தீங்களா, Coin98 டீம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப் அப்படின்னு அவங்க வந்து புது ஜென்ரேஷன் லைக் லான்ச் பேடே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் லான்ச் பேடுக்கு டோக்கன்ஸ் வைக்காமல் இவங்களோட என்எஃப்டி ஒரு 10,000 என்எஃப்டி அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுட்டு அந்த என்எஃப்டி வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து அவங்களோட லான்ச் பேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டோக்கன் அலோகேஷன் வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அண்டர்ரேட்டடாக தான் வந்து இருக்குது. இது எதுவும் ஷில்லாம் பண்ணலை, லைக் எதுவும் ப்ரமோஷன் இல்லை. பட் இதோட மார்க்கெட் கேப்பே இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் அண்ட் இந்த கலெக்ஷனோட இது வந்து சப்ளை வந்து வச்சு பார்க்கும்போது அரௌண்ட் வெறும் 500K தான் வந்து இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இந்த இடத்துலேருந்து ஒரு 3-4x ஒரு 2xலாம் அசால்ட்டாகவே வந்து பண்ணோம். அண்ட் Coin98 டீம் அப்படிலாம் வந்து இருக்கனால செக் பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் வந்து சொல்கிறேன். அண்டு இப்போது புது லான்ச் பேட்ச்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். லைக் பீப்புளில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இப்போ லான்ச் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா இந்த 2022 இந்த பியர் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரிவார்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ட்ரெண்டாக வந்து போதில் அதெல்லாம் மோர் லைக் கம்யூனிட்டி ட்ரிவனாக வந்து இருக்குது. அதுவுமே இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த ஆர்டிலாம் பெரிய லெவலில் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அதெல்லாம் இனிஷியலாக ஃப்ரீ மின்ட்டாக இருந்தது. லைக் சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வேல்யூவேஷன் அப்படிங்கிற பெருசாக இல்லாமல் ட்ரேட் ஆகி வந்து ஒரு கம்யூனிட்டி ட்ரிவனாகவே அந்தளவுக்கு ஒரு ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிற வந்து அட்டைன் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம். ஓவரால் இது வந்து ஒரு ராவாக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி தனித்தனியாக ஒரு சின்ன விஷயத்தை வந்து டீபங்க் பண்ணி வந்து சொல்கிறேன். இதுதான் மோஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் 2022 வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா போன வாட்டியும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு பியர் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி லிஸ்ட் ஆகி வர ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் இனிஷியலாக ப்ரைஸிங் அப்படிங்கிறது வராது. அண்ட் சேம் டைம் அவங்க நல்லா பில்ட் பண்ணாங்கன்னா புல் மார்க்கெட்டில் அது வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஏன் நான் பழைய ப்ராடக்ட்ஸ் பெரிய லெவலில் சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு ரெவன்யூ மேக் பண்ணாமல் சஸ்டைனபிளாக இல்லாமல் அவங்க ஏதோ அவங்களோட ப்ராடக்ட்னால எதுவும் ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகலைன்னா மோஸ்ட்டாக ஃபண்ட் இல்லாமலே அந்த ப்ராடக்ட் வந்து செத்துருவாங்க. இல்லைனா அந்த ப்ராடக்டோட டீமே அதை வந்து கோஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதனால் இது வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஹாப்பியான ஒரு விஷயம். இதை பற்றி நான் இப்போதைக்கு பேசுவேன், நான் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸ்டில் இதை பற்றி குட்டியாக இப்போதைக்கு ஒரு கிளிம்ஸ் வந்து கொடுக்குறேன். டெலிகிராமில் அதுக்கு தான் நான் மோஸ்ட்டாக அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்க வந்து சொல்லுவேன். அங்கே எப்போவுமே நான் வந்து சொல்லிடுவேன் எந்த விஷயமா இருந்தாலும். இப்போ என்னடானா, நம்ம சேனலில் எப்போவுமே நான் வந்து இயர்லி டைம்ஸ்லேருந்து புதுசாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் பற்றி தான் வீடியோ வந்து போடுவேன். இனிஷியலாக இந்த லான்ச் பேட் டைம்லேருந்து போல்கா ஸ்டார்டர், டாவ் மேக்கர் அதோட இனிஷியல் டைம்ஸ்லேருந்தே வீடியோஸ் அப்படிங்கிறது அதை பற்றிலாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து அலோகேஷன் வாங்கி தரதுக்குலாம் நான் நிறையவே வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது முடிஞ்ச அளவுக்கு பூலிங் குரூப் அதை பற்றிலாம் கூட வந்து பேசியிருந்தேன். இப்போது நான் ஒரு லான்ச் பேட் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுல வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்கு பார்த்தா, நாங்கள் எதுவும் டோக்கன் எதுவும் லான்ச் பண்ண போகிறதில்ல. சேம் டைம் எதுவும் ஃபண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ண போகிறதில்ல. மற்ற ப்ராடக்ட்ஸ் இப்போ ஏப் டெர்மினல், டாவ் மேக்கரு,
போல்கா ஸ்டார்டர், இது மாதிரி டாப் லான்ச் பேட்ஸ், என்ஜின் ஸ்டார்டர், புல்பாக்ஸில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பேடில் வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணி லைக் எல்லா லான்ச் பேட்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பீப்புள், நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், மற்ற பீப்புளாக இருக்கட்டும், இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பப்ளிக் ரவுண்டுலேயே வந்து லைக் டிஜிலேயே உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் மெயினாக ரீஃபண்ட் பாலிசியோட இப்போ இந்த டோக்கனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டோக்கனோட லிஸ்டிங் வந்து ஒரு வாரத்துலையோ இல்லை 2-3 வாரத்தில் இல்லை ஒரு 2-3 நாளில் இருக்குன்னா, அந்த டோக்கன் லிஸ்ட் ஆன உடனே உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிக்கல, மேபி அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, 1x தான் பண்ணுது, இல்லை ஏதாவது டோக்கன் லாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டோக்கன் பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கலாம், அந்த $100 ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் லான்ச் பேட்ஸில் அவங்களோட டோக்கன் வச்சிருக்க லான்ச் பேட்ஸில் இது வந்து இருக்குது. இது நம்ம ஓப்பனாகவே வந்து பண்ண போகிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து எக்ஸைட்டடாக வந்து இருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ரியலி ஹாப்பி. இதை பற்றி டெலிகிராமில் போஸ்ட்டும் போட்டிருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்தராக ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. You guys tomorrow with another video. It's CKDG signing off from here. Bye bye.